கிடைக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்துவோட காரை அருண் செக் பண்றதுக்காக வராங்க. உடனே அருண் யோசிக்கிறாங்க, சீதா கிட்ட முதல்ல நமக்கு கெட்ட பேர் இருக்கு, இவனை தேவையில்லாம நம்ம ஏதாவது சொல்லி அது விஷயம் சீதாவுக்கு தெரிஞ்சா சீதாவை சமாதானப்படுத்தவே முடியாது. கொஞ்ச நாள் இவனை விட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே முத்து ஏன்பா அருண் என்னுடைய காரை செக் பண்ணு, முதல்ல இந்த பண்ணு, ஏன்னா சொந்தக்காரங்க விட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு பேச்சு வரக்கூடாது இல்ல, என்னுடைய டிக்கில என்ன இருக்க போகுதோ செக் பண்ணி பாருப்பான்னு சொல்றாங்க. உடனே செக் பண்ணி பார்த்தா அதுல கிருஷ் இருக்காங்க. கிருஷை பார்த்ததும் இன்னும் இருக்க டிராபிக் போலீஸ் எல்லாம், என்ன அருண் உன்னுடைய சகல இந்த அளவுக்கு கொலைக்காரனா, அந்த குழந்தைய கொன்னு இப்படி டிக்கில எடுத்துட்டு போறாங்க. டே கிருஷ் கண்ணு திறந்து பாருடான்னு சொல்லிட்டு கிருஷ இழுப்ப பாக்குறாங்க. முத்துவுக்கு எதுவுமே புரியறதில்ல. உடனே முத்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கிருஷ் இங்க பாரு, எப்படா நீ இங்க எப்படிதான் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. அருண் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, இவன் மாட்டினான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே முத்துவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சார் நான் எந்த தப்பும் தப்பு பண்ணல சார், நான் சொல்றதை கேளுங்கன்னு எவ்வளவு சொன்னாலும் அதை எதுவுமே காதலியே வாங்கிக்கிறது கிடையாது. ரொம்பவே சந்தோஷத்துல அருண் இதை வச்சே நம்ம சீதா கிட்ட நல்ல பெயரை படிச்சு இந்த முத்துவை ஒட்டு மொத்தமா சீதாவோட மனசுல இருந்து வெறுக்க வைக்கணும்னு சொல்லி அருண் பிளான் பண்றாங்க. இப்ப கிருஷோட நிலைமை என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.